SP160 வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் நியர்லி இந்த பைக் பார்த்தீங்கன்னா 8 மாதமாக வந்து யூஸ் பண்ணுறேன். மாதத்துக்கு ஒரு 20 நாள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே நீங்கள் ஸ்பீடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ரன் பண்ணது வந்து கம்மியாக தான் காட்டும். பிகாஸ் இந்த ஃபுட்டேஜ் எடுத்தது வந்து முன்னாடியே, அதனால் அதை வந்து கண்டுக்காதீங்க. அது ரிவ்யூ பண்ணணும்னு முன்னாடியே எடுத்து வச்ச ஃபுட்டேஜ் இது. இந்த பைக் வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஏன்னா இது பேக் சைடு வந்து பெரிய ஹைட் கிடையாது, நம்ம ஃபேமிலிக்கு வந்து யூஸ் பண்ண முடியுது. ஆனால் சைடு ஹேண்டில் வந்து அவ்வளோ அவைலபிலிட்டி இல்லை. அதாவது பில்லியனர் சைடில் வரும் இல்லையா, நம்ம லக்கேஜ்லாம் மாட்டோம் இல்லையா. ஸோ அது வந்து இதில் அவைலபிள் வந்து கிடைக்கல எனக்கு சரியா. சில இடத்துல கிடைக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி பிக்கப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது, சூப்பர்னு சொல்ல முடியாது, பிலோ ஆவரேஜுக்கு வந்து கிடையாது, கண்டிப்பாக ஆவரேஜாக வந்து இருக்குது. ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்குது. சேம் ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னா இந்த பைக் வந்து ஓரளவுக்கு ஸ்டைலிஷாக இருக்கும். இதில் வந்து நான் டேங்க் கவர் போட்டதுனால லுக்கு வந்து கம்மியாக தெரியும். நீங்கள் டேங்க் கவர் போனால் இன்னுமே ஸ்டைலிஷாக இருக்கும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அதர் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கனாலும் அது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் இந்த வண்டி வாங்க போகிறீங்கன்னா இதில் சில அப்டேட்ஸ் வந்து விட்டு இந்த 2025 வந்து விட்டுருக்காங்க. ஆப்வியஸாக இந்த பைக் வந்து அந்த வெர்ஷன் கிடையாது. ஏன்னா நான் லாஸ்ட் இயர் ஏப்ரலில் வந்து எடுத்தேன். ஸோ அது வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2025 வெர்ஷன். ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அதாவது மைனராக கொஞ்சம் வந்து ஷார்ப் பண்ணியிருக்கிறதா, ஸோ தட் லுக்கு வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி டிசைனில் எந்த சேஞ்சஸும் வந்து இல்லை. அண்ட் 4.2 இன்ச் TFT டிஸ்பிளே வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் USB சார்ஜிங் ஃபோட்டோ வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்ஜினில் என்ன சேஞ்சஸ்னால் பவரில் வந்து கொஞ்சம் ட்ராப்பும், டார்க்கை வந்து அதிகப்படுத்தியும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்தி தான் ஆவாங்க. லாஸ்ட் இயர் வெர்ஷன்லேயே வந்து ப்ரைஸ் அதிகமாக போகுதுன்னு ஷோரூமில் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் கொஞ்சம் அப்டேட்ஸோடு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டுக்கு வந்து 3000, டுவல் டிஸ்க் வேரியண்ட்டில் 4600 வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இதோட ரியர் டயர் வந்து சொல்லி ஆகணுங்க, செம்மையாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டேபிளான ஃபீல் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இந்த வண்டியில் யூனிகார்னில் இருக்க மாதிரி கொஞ்சம் கியர் பிரச்சனை இந்த வண்டிலையும் இருக்குங்க. கியர் லோ பண்ணும்போது கரெக்டாக வந்து விழாது, அந்த பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெண்டுத்தையும் ஓட்டி பாருங்கள். நியூ வெர்ஷனில் இந்த பிரச்சனை இருக்கானும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நியூ வெர்ஷன் வந்து செக் பண்ணலை, ஸோ தட் எனக்கு வந்து தெரியாது. அண்ட் இந்த வண்டியில் கிக்கர் வந்து இருக்குது. கிக்கர் இருக்கிறது ஒரு விஷயமா சொல்கிறேன்னா நிறைய வண்டியில் கொடுக்கறது இல்லை இல்லையா, அதனால் இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எந்த சமயத்துலையும். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா தேவையான அளவுக்கு பிரைட்டாக வந்து இருக்குது. இதில் நமக்கு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு சொல்லிட்டு வரும், அந்த ஒரு ஃபீச்சரும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ அடுத்ததாக வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க, அதிலலாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. அடுத்ததாக சீட்டிங்குமே வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் டிசைன் வந்து இனிமேல் மாற்றி பண்ணியிருக்கலாம் சீட்டிங்கை பொறுத்தவரையும். அடுத்ததாக பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து டுவல் டிஸ்க் வேரியண்ட் தான் வந்து வாங்கியிருக்கேன். சிங்கிள் சேனல் ABS பிரேக்கிங் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓரளவுக்கு இந்த வண்டி வந்து சேஃப்டி தான். பட் வந்து டுவல் ABS கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக வந்து இருந்திருக்கும். இல்லைன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரி எதனா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இந்த வண்டி வந்து செம்ம ஸ்ட்ராங்கான வண்டியாக வந்து இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த பிரேக்கிங் சிஸ்டமே வந்து இந்த வண்டிக்கு ஓகே தான் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடுக்கு. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் 100 வரையும் போனேன். பட் ஸ்டேபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 80 வரையும் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து ரைட் பண்ணோன்னா இந்த வண்டி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. அதாவது என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 85 kg. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சொல்கிறேன். ஒருவேளை வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க யூஸ் பண்ணிங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு போகலாம். பட் வண்டியோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 80 தாண்டும் போது கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஓகே, இந்த வண்டியில் எனக்கு குறையாக படுறது பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து 50க்குள்ளே தருதுங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 47 தான் தருது. சிட்டி ரைடு தான் நான் மோஸ்ட்லி வந்து பண்ணிகிட்ருக்கேன். லாங் வந்து எடுத்துகிட்டு போகலங்க. லாங் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக வந்து 50 தரும். ஆனால் 50க்கு மேலே பெருசாக வந்து எதிர்பார்க்குற மாதிரி இந்த வண்டி வந்து இல்லை. 160cc வந்து 50 மைலேஜ் ஓகே, கண்டிப்பாக நல்ல மைலேஜ் தான். ஆனால் ஃபீச்சர்ஸ் வைஸாக பார்த்தோன்னா ஹோண்டாவில் அவ்வளோ ஃபீச்சர்ஸே வந்து தரமாட்டுறாங்க. ரொம்ப கம்மி ஃபீச்சர்ஸ் தான். ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இல்லை. ஓல்டர் வெர்ஷனில் நான் சொல்கிறேன், பட் இப்போ வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி ஒரு குறையாப்பட்டது. வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பேச முடியாது. ஏன்னா ஒரு ஷோரூமுக்கும் ஒரு ரேட்டு வந்து இருக்கும். ஸோ உங்கள் நியர்பை ஷோரூமில் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா சீட்டிங் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி, ஸ்டைலாகவும் இருக்குது, மைலேஜும் வந்து போதுமானதாக இருக்குது. லாங் ரைடுக்கு செட் ஆகுமானா
ஓரளவுக்கு லாங் நம்ம வந்து போக முடியும் அதில். பட் ரொம்ப லாங் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த வண்டி வந்து டூரிங்க்கு செட் ஆகாது தான் நினைக்கிறேன். சஸ்பென்ஷன்லாம் வந்து ஆவரேஜாக இருக்குது, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் நமக்கு ஏமாத்தமாகவும் இல்லை, ஓகே ஆவரேஜ் வந்து சொல்லலாம். ஃப்ரண்ட்டு லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் லாங்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா லைட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஒரு சேஃப்டியான வண்டினா இதை வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல டயர் சைஸு, நல்ல பிரேக்கிங் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு கான்ஃபிடென்ட் வந்து தருது இந்த வண்டி ஓட்டும் போது. இதுவே நீங்கள் வந்து SP 125 எடுத்திங்கன்னா அது வந்து சின்ன டயரு. ஸோ அது இந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து தராது. நீங்கள் வெயிட்டான பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக SP 160 எடுத்துக்கிறது தான் வந்து பெட்டரு. இல்லை நான் வெயிட் ரொம்ப கம்மி, எனக்கு நல்ல மைலேஜ் தரணும்னா நீங்கள் வந்து SP 125 வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இதை விட வந்து 40,000 ரேட்டு கம்மியாக வரும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எனக்கு தோண வரையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நிறையா வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.